எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விழாவிற்கு அருளாளர் ஆரம்பி அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது மிக மிக சரியான ஒன்று. ஏனென்றால் அவர் அறநிலையத்துறையில் அமைச்சராக இருந்தபோது பல நற்பணிகள் அவர் தலைமையில் நடந்திருக்கின்றன. அதே மாதிரி ஆர்பிஎன் அவர்கள் எனக்கு அறிமுகமானது ஒரு விழாவில். அந்த விழாவில் பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேர் தெலுங்குல பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், சமய சொற்பொழிவு ஒன்று அடுத்த மாதம் இருக்கு, நீங்கள் அவசியம் வரணும்னு சொல்லியிருந்தார். நான் நினைச்சுட்டு இருந்தேன், அவரை பார்த்தது போது என் பார்வைக்கு தெரிஞ்சதும் அவர் பேசின தெலுங்கு வச்சு தெலுங்குல தான் ஒரு சமய சொற்பொழிவு செய்ய போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்தபோது ரொம்ப அற்புதமா தமிழ்ல ரொம்ப அழகா, எனக்கெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சவன் இருந்தா கூட எனக்கு கூட அவ்வளவு அழகா பேசுவார். அவ்வளவு அழகா சில சொற்கள்லாம் கையாண்டாவது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி தெலுங்கு தாய்மொழியா இருந்து இவ்வளவு அழகான தமிழ் அவரால் பேச வருதுன்னு. அதுக்கு அடுத்து ஒரு விடை அப்புறம் ஒரு மாசத்துல தெரிஞ்சது. ஒரு மாசம் கழிச்சு கிருஷ்ணான சபால ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மான்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அவரது சதாபிஷேகம்னு ஞாபகம் எனக்கு. அப்போ இவர் அவர் பக்கத்திலேயே அப்படியே கை கட்டியே நின்றுட்டு இருந்தார். அப்புறம் நான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் கேட்டேன், உங்களுக்கு எப்படி பழக்கம்னா, எனக்கு குரு அவர் தான், அவர்கிட்ட நான் எல்லாமே நான் தெரிஞ்சின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவத் சர்மா இவர் பத்தி ரொம்ப உயர்வா சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆச்சரியம் விடை கிடைச்சதுன்னா சரியா போச்சு. ஏன்னா அவ்வளவு அழகான தமிழ் நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம். தெலுங்கு தாய்மொழியா இருந்தா அப்படி பேசுறது ரொம்ப சிரமம். அது ரொம்ப அற்புதமான 2-3 விழாக்கள் அவர் பேச்சு நான் கேட்டிருக்கேன். அவருக்கு மிக பொருத்தமான இந்த கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. ஏற்கனவே துவக்கவரையில் சொன்னபோது அவருக்கு மத்திய சர்க்காருடைய விருதுகளும் கிடைக்கணும். உங்க எல்லா சார்பிலையும் நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். இங்க மேடையில் உங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். எனக்கு முன் பேசிய எம்எல்ஏ சுதர்சன் அவர்கள், நீங்க தூர்தர்ஷன்ல ஒரு வேளை பார்த்திருக்கலாம். நான் அன்னைக்கு வாழ்க்கையில் முதல்ல சட்டசபைக்கு இந்த மாதிரி பார்வையாளர் கேலரிக்கு போய் உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு நமது மாண்பு முதல்வர் அவர்களுக்கு 50 ஆண்டு சட்டசபை பிரவேசமாகி முடிஞ்சு அது ஒரு பாராட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப நிறைய பேர் பேசினாங்க. சுதர்சன் அவ்வளவு அழகா பேசினார். அன்னைக்கு அப்ளாஸ் பூரா அவருக்கு தான் அவ்வளவு அழகா இருந்தது அவருடைய பேச்சு. அவர் பேச்சு நான் கேட்டது அன்னைக்கு முதல்ல கேட்டு இன்னைக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி ஐபிஎஸ் ராதாகிருஷ்ணன் அவரும் தெலுங்கு தான் தாய்மொழியாக கொண்டார். ரொம்ப அழகா கவிநயத்தோட கவிதை உமானத்தோட பேசக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அவர் ரொம்ப அழகான தமிழ்ல பேசக்கூடிய. அதே மாதிரி முன்றத்தின் அவர்கள் இந்த முறை என்னுடைய மேனேஜர் பாபுன்னு அவருடைய சன் அவருடைய காலேஜ் சேர்த்திருந்தாங்க. அப்போ முன்றத்தின் உருக்கமா ரொம்ப அழகா பேசினார். ஏன் நான் இந்த காலேஜை ஆரம்பிச்சேன் அப்படின்றதுக்கு அவருக்கு அப்போதைய சூழ்நிலையில எனக்கு கல்லூரி படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுத்து. அது அப்படியே நான் மனசுல வச்சு எத்தனையோ மாணவர்களுக்கு பலவித காரணங்களால கல்லூரி படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருக்கக்கூடாது. என் மனசுல உள்ள குறை பின்காலத்தில் வரவங்களுக்கு இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மாதிரி அந்த கல்லூரியை அவர் நடத்திட்டு வர்றார். அது மாதிரி இங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் அவருடைய துறையில சாதனை படைத்தவர்கள். இங்க வந்த பிறகு நீதியரசு ஐயாவோட ஆரம்பி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவருடைய தகப்பனார் வி சுப்பிரமணியன் சொல்லிட்டு அந்த காலத்துல அறநிலையத்துறை கமிஷனரா இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சேவையை பாராட்டி அவருடைய சேவை அரசுக்கு தேவைன்றதுக்காக 58 வயசுக்கு அப்புறம் 2 தரம் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 3ஆவது தரமும் கொடுத்தது. பட் அவர் வேண்டாம், நான் 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய ஒரு உத்தமனுடைய திருமகனார் அவர் ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன்னு ஆரம்பி ரொம்ப சந்தோஷத்தோட அவரோடு பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்க அத்தனை பேருமே நான் நிறைய பேர் பேசுறதுக்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடிய மட்டும் நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். ஆர்பிஎன் அவர்கள் ஒரு உத்தமமான நண்பர். ஏற்கனவே பலர் அவரை பத்தி பேசியிருக்காங்க. வாழ்க்கையில நட்புன்ற விஷயத்துக்கு ஒரு இலக்கணமா திகழக்கூடியவர். அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் தீர்காயுஷா நீண்ட 100 வயசு வாங்கிட்டு இருந்து அவருடைய இந்த சமய சொற்பொழிவு சேவையை தொடர்ந்து செஞ்சு வரும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க எல்லோருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.